வணக்கம் நண்பர்களே. ePro ஐடி கார்டு சாஃப்ட்வேரில் ப்ரொஃபைல் செட்டிங் எப்படி வைக்கிறது, அதாவது பிரிண்டரோடைய ப்ரொஃபைல் செட்டிங் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும்பொழுது 13 வந்து இந்த மாதிரி சைஸ் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. A4 ஃபோட்டோ ஷீட், சிந்தட்டிக் ஷீட், டாப் அண்ட் பாட்டம் இதெல்லாம் எனக்கு காட்டல அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நம்ம தான் செட் பண்ணணும். ஆப்ஷனில் போய்ட்டு சாஃப்ட்வேரில் பிரிண்டர் செட்டப்னு இருக்கும். பிரிண்டர் செட்டப்பில் போய்ட்டு நியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A4, இப்போ A4 வந்து ஃபோட்டோ ஷீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே A4 ஃபோட்டோ ஷீட் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். பிரிண்டருக்கு நேராக போய்ட்டு பிரிண்டர் மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் சைஸில் போய்ட்டு A4 வைங்க. மற்றபடி நீங்கள் இதில் எதையும் மாற்ற தேவையில்லை. பிரிண்ட் டைப் வந்து ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும், அந்த ஃப்ரண்ட்டுன்றதே விட்டுடுங்க. லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரைட்னு இருக்கும், லேண்ட்ஸ்கேப்லேயே இருக்கட்டும், மற்றதெல்லாம் எதுவும் மாற்றாதீங்க. கொடுத்துட்டு செட்டிங் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இது ஃபோட்டோ ஷீட்டுக்கு. அதுவே சிந்தட்டிக் ஷீட்டு வேணும்னா இங்கே வந்து நம்ம ப்ரொஃபைல் இன்னொரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். A4 டபுள் சைடு. ஸோ A4 டபுள் சைடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடிக்கடி மாற்றுவோம் சார், பேப்பர் அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கணும். ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ப்ரொஃபைல் வந்து சாஃப்ட்வேரில் தான் இருக்கும். அதாவது சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும் அந்த ப்ரொஃபைல் அதிலே தான் இருக்கும். அதனால் அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து சிந்தட்டிக் ஷீட் வந்து மேக்ஸி சைஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து டபுள் சைடுன்னு கொடுப்பீங்க. அதுவே ஃபோட்டோ ஷீட்னால் மேக்ஸி சிங்கிள் சைடு அப்படின்னு வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். சிந்தட்டிக் ஷீட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் சைடுன்னு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக பேப்பர் சைஸில் போய்ட்டு மேக்ஸி வைங்க. இப்போ டாப் அண்ட் பாட்டம்னு வைக்கணும். ஃபோட்டோ ஷீட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டாப் அண்ட் பாட்டம் வைக்கணும். அதுவே பிளாஸ்டிக் ஷீட்டாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டுன்னு சூஸ் பண்ணணும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த கீழே இருக்கிற 2 இடம் தான் நீங்கள் எந்த ஷீட் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டியது. கொடுத்துட்டு செட்டிங்கை சேவ் பண்ணிங்கன்னா மாறிடும். இப்போ ஃபோட்டோ ஷீட்டு வந்து சிங்கிள் சைடுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸி சைஸு. அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஆதார் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததும் உங்களுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டமில் வரும். இப்போ மேலே வந்து ஃபோட்டோ சைடு, கீழே வந்து பேக் சைடு, ரெண்டுமே ஒரே சைட்லேயே வந்துடும். இது வந்து மடித்து லேமினேஷன் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவே வந்து நீங்கள் டபுள் சைடு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடு ஷீட்டாக மாறிடும். அதுவே வந்து A4 ஃபோட்டோ ஷீட்னு வச்சிங்கன்னா சிங்கிள் சைடு எடுக்கிற மாதிரி வரும். அதாவது 5 கார்டு எடுக்கிற மாதிரி ப்ரிவ்யூ வந்து இப்படி காட்டும். அதுவே வந்து A4 வந்து சிந்தட்டிக் ஷீட்டுன்னு வச்சிங்கன்னா 10 கார்டு எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ப்ரொஃபைல் வந்து நம்ம எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நிறைய பேருக்கு வர டவுட்டாக இருக்குது. அதே போல் ஒரு சில ஆதார் வந்து எடுத்துக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆதார் ஃபைலை வந்து ரீநேம் பண்ணாதீங்க. ஃபைல் வந்து கரப்டாக இருந்ததுன்னா அந்த ஃபைல் வந்து உட்காராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கரப்டான ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது அதுக்கான பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு தப்பாக போட்டிங்கன்னா பேட் பாஸ்வேர்டு, அதாவது பேட் யூசர் பாஸ்வேர்டுன்னு எரர் வரும். ஆனால் இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னாலே அதுக்கான ரீசன் என்னென்னா அந்த PDF வந்து சாஃப்ட்வேரில் சப்போர்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது வந்து கரெக்டான PDF அப்லோட் பண்ணும்போது கரப்ட் ஆகாத ஒரிஜினல் ஃபைல், நான் ரா ஃபைல் வந்து அப்லோட் பண்ணும்போது எனக்கு அந்த எரர் வர்றதில்லை. ஸோ நிறைய பேர் இது கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஆதார் வந்து இப்போ இதில் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் யார்கிட்டையும் பை பண்ணாதீங்க. ஓகேங்களா? 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட் போடுறாங்க. அதே போல் ஃப்ரீயாகவும் சில பேர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது எந்த கான்செப்டில் அவங்க ஆக்டிவேட் பண்ணி தராங்கன்னு தெரியல. ஓகேங்களா? என்ன மாதிரி டீலர்ஸ், ஆத்தரைஸ்டு டீலர் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரைஸ் போடுவோம். அந்த ப்ரைஸ்க்கு வாங்குங்க. அதாவது ePro 13 வந்து 750 ருபீஸ் தான் வந்து ஆத்தரைஸ்டு டீலர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டீலர்ஸ்கிட்ட பார்த்து பை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.